ஜம்மு காஷ்மீரின் நக்ரோடா பகுதியில் ராணுவ முகாம் அருகே மர்ம நபர் நடமாடியதாக தகவல் கிடைத்துள்ளது. சிறிது நேர துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் காவலாளிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. துப்பாக்கியால் சுட்ட நபரை தேடி ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். ராணுவ மையத்தை நெருங்கி வந்த நபர் யார்? ஜம்மு காஷ்மீரின் நக்ரோடா பகுதியில் ராணுவ முகாம் அருகே மர்ம நபர் நடமாடியதாக தகவல் கிடைத்துள்ளது. மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் காவலாளிக்கு காயம் ஏற்பட்டது. துப்பாக்கியால் சுட்ட நபரை தேடி ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரின் நக்ரோடா பகுதியில் ராணுவ முகாம் அருகே மர்ம நபர் நடமாடியதாக தகவல் கிடைத்துள்ளது. ராஜகுமரன், ராணுவ மையத்தை ஒரு நபர் நெருங்கி வந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. மர்ம நபர் துப்பாக்கியால் சுட்டதில் காவலாளிக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நக்ரோடா பகுதியிலே நம்முடைய பாதுகாப்பு நிலையம் ஒன்று இருக்கின்றது. அதாவது ராணுவ வீரர்களுடைய தங்குமிடமாக அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்த பகுதிக்கு வருகை தந்த ஒரு நபர் அவர் ராணுவ சீருடையில் இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கு பாதுகாப்பு நின்ற காவலாளியை நோக்கி சுட்டிருக்கின்றார். அதில் காயமடைந்திருக்கின்றார் அந்த காவலாளி என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ராணுவ வீரர்களை நோக்கிய ஒரு துப்பாக்கி சூட்டு முயற்சி சம்பவமாக அது நடைபெற்று முடிந்திருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த நபர் ராணுவ வீரரை போன்று சீருடை அணிந்து வந்ததாகவும் கூறப்படுகின்றது. உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலான ராணுவ வீரர்கள் வரவழைக்கப்பட்டு பதில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. வந்த நபர் ராணுவ சீருடையில் வந்ததாக உள்ளூர் நபர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரினுடைய பல பகுதிகளிலும் ஏற்கனவே தாக்குதலை நடத்துவதற்கான முயற்சியிலே பாகிஸ்தான் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய மிக முக்கியமான அந்த நக்ரோடா பகுதியில் உள்ள பாதுகாப்பு நிலையத்தின் மீது ஒரு திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த தாக்குதலில் நம்முடைய பாதுகாப்பு படை வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றதா என்ற தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. அதே நேரம் ராணுவ வீரர்களில் ஒருவருக்கும் காவலாளி ஒருவருக்கும் துப்பாக்கியால் சுட்டதில் காயம் ஏற்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த நபர் ராணுவ வீரருக்கான உடையில் வந்ததை போன்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே அவரை குறித்து தற்போது தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது. நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த பகுதியில் தங்கியிருந்த ராணுவத்தினர் சீருடையில் வந்து தாக்குதல் நடத்தியிருந்த அவர்கள் தீவிரவாத குழுவை சார்ந்தவர்களா அல்லது பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ வீரர்கள் தான் இதுபோன்று ஊடுருவி தாக்குதலில் ஈடுபட்டிருக்கின்றார்களா, பாகிஸ்தான் பின்னணி கொண்ட வழக்கமான பயங்கரவாதிகளுடைய சதி செயலா இது என்பது தொடர்பாக தீவிரமான ஒரு விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமானவர்களுடைய நடமாட்டம் ஏதேனும் இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் நக்ரோடா என்கின்ற அந்த ராணுவ வீரர்களின் நிலைய பகுதியிலே தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகின்றது. இந்த தேடுதல் வேட்டையிலே ஈடுபடுவதற்கான ஒரு காரணம் என்னவென்றால் துப்பாக்கியால் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். அங்கிருந்து வந்த தீவிரவாத குழுவினர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. சிறிது நேர துப்பாக்கி சண்டை நடைபெற்ற பிறகு அங்கிருந்து அவர்கள் தப்பி ஓடி இருக்கின்றார்கள். அவர்களை தேடுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானை பொறுத்தவரை போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருப்பதாக குறிப்பிட்டு தாக்குதலை நிறுத்திய அந்த 3 மணிக்கு பிறகிலிருந்தே கிட்டத்தட்ட 5 மணிக்கு அந்த தாக்குதல் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டாலும் 3 மணி முதலே இந்திய எல்லையிலிருந்து பதில் தாக்குதல் நடத்துவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் பாகிஸ்தான் அந்த இடைப்பட்ட 4-5 மணி நேரத்தில் முழு அளவிலே இந்தியா மீது திட்டமிட்டு ஒரு சதிகார நோக்கத்தோடு தாக்குதலை நடத்துவதற்கான பணியிலேதான் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் இது போன்ற சம்பவங்கள் நாம் பார்க்க முடிகின்றது. திட்டமிட்டு பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பயங்கரவாதிகள் இந்திய ராணுவத்தினுடைய சீருடையிலே ஊடுருவி இந்த தாக்குதலை நடத்தியிருப்பார்களோ என்ற ஒரு அச்சம் எழுந்திருக்கின்றது. இதுவரை ராணுவ வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டது தொடர்பான விவரங்களே வெளியாகி இருக்கின்றன. அந்த சந்தேகத்திற்கிடமான நபர் ராணுவ சீருடையில் வந்து துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடி இருக்கின்றார் என்றும் ஒரு நபர் அல்ல அது ஒரு குழுவாகவே வந்திருந்தது என்ற தகவலும் உள்ளூர் மக்களால் சொல்லப்படுகின்றது. அதை உறுதி செய்வதற்கான முயற்சியிலே ராணுவ வீரர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே பெஹல்காம் தாக்குதல் சம்பவத்திலும் இதே போன்ற ஒரு அணுகுமுறையை தான் கடைபிடித்திருந்தார்கள். அதன்படி பெஹல்காமிலே
6 முதல் 8 பயங்கரவாதிகள் உள்ளே ஊடுருவி இருந்தார்கள். அவர்களில் ஒரு சிலர் இராணுவத்தினரை போன்று சீருடை அணிந்திருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் அங்கிருந்த நம்முடைய சுற்றுலா பயணிகள் ராணுவ வீரர்கள் தான் வழக்கமான ரோந்து பணிக்கு வருகின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு பெஹல்காமிலே பைசரோன் புல்வெளியில் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அந்த நபர்கள் உள்ளே வந்தவுடன் தங்களுடைய வழக்கமான அந்த உடை பாணியில் வந்து பைசரோன் புல்வெளியில் இருந்த நபர்களுடைய மத அடையாளம் என்ன என்பதையெல்லாம் கேட்டு ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி முடித்துவிட்டு தப்பி ஓடி சென்றிருந்தார்கள். அந்த பயங்கரவாதிகளை வேட்டையாடுவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி இருக்கின்றது. ஆபரேஷன் சிந்தூரினுடைய 2ஆம் பாகத்தை இனி பாகிஸ்தான் பார்க்க இருக்கின்றது. முதல் பாகத்திலே தற்காப்பு ஆட்டத்தை இந்தியா ஆடி இருந்தது. 2ஆம் பாகத்திலே தான் தாக்குதல் ஆட்டத்தை இந்தியா தொடங்க இருக்கின்றது. எனவே இது போன்ற சதி செயல்கள் இனி அடுத்தடுத்து நடக்கத்தான் ஆரம்பிக்கும் என்பதை இந்திய ராணுவம் முன் உணர்ந்திருக்கின்றது. நக்ரோடா விமானப்படை அந்த ராணுவ வீரர்களுடைய தளத்தை நோக்கி ராணுவ சீருடை உடையில் வந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்று அச்சப்படக்கூடிய வகையிலே ராணுவ வீரர்கள் மீது ராணுவ சீருடையோடு வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் நம்முடைய இந்திய படை வீரர்கள் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நாம் ராணுவத்தினுடைய முன் நகர்வுகளை என்னவெல்லாம் செய்ய போகின்றார்கள் என்பது தொடர்பான கருத்துக்களை பகிர்வது சரியாக இருக்காது என்பதால் ஒரு சில விஷயங்களை தவிர்த்து வருகின்றோம். என்றாலும் பாகிஸ்தானுக்கு ஒரு வலிமையான பதிலடி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதை நினைத்து நிறையவே வருந்த வேண்டியிருக்கும். அதிலும் குறிப்பாக இன்று பின்னிரவுக்கு பிறகு அதிகாலை நேரத்தில் கூட பாகிஸ்தான் நாடு வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான தயாரிப்புகளோடு இந்திய ராணுவம் இருக்கின்றது. இந்திய ராணுவத்திலே 10ல் 1 பங்கு வீரியம் கூட இல்லாத ஒரு நாடு, ஒரு ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம். அப்படிப்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இது போன்ற நம்பிக்கை துரோக செயல்களும் நரித்தனமான தந்திரங்களும் மட்டும்தான் இத்தனை ஆண்டுகளாக அவர்களுடைய பயிற்சியில் பெற்ற அனுபவமாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறையும் இந்தியா மோதுவதற்கு திராணியற்றவர்களாக தொடர்ந்து அந்த பாகிஸ்தானிய படை வீரர்கள் காஷ்மீர் என்கின்ற இல்லாத பிரச்சனையை உருவாக்கி கொண்டு ஏதோ காஷ்மீர் என்ற மாநிலம் அவர்களிடம் இல்லாமல் இருப்பதால் தான் அந்த நாடு உலக நாட்டிடம் கையேந்தி யாசகம் பெறக்கூடிய நிலையில் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் ரீதியாக எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் 1947 முகமது அலி ஜின்னா என்பவர் எப்படி அந்த நாட்டை கையிலே ஒப்படைத்து விட்டு சென்றாரோ அதே போன்ற ஒரு நாடாக இன்றைக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே தெற்கு ஆசியாவிலே பரிதாபத்திற்குரிய ஒரு நாடாக மாறி கிடக்கின்றது பாகிஸ்தான். எந்த வளர்ச்சியும் இல்லை. அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் இன்னும் முன்னேறவில்லை. பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களுடைய தூய்மை எந்த அளவு இருக்கும் என்பது உலகத்திற்கே தெரியும். ஒரு சுகாதாரமற்ற ஒரு நாடாக, மக்கள் தொகை மட்டுமே பெருகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக, பிற்போக்குத்தனமான சிந்தனைகள் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு நாடாக கேடுகட்டு கிடக்கக்கூடிய பாகிஸ்தான் நாடு அதனுடைய பழமைவாதத்திலிருந்து இதுவரை முன்னேறி வரவில்லை என்பதுதான் அந்த நாட்டினுடைய பின்னடைவுக்கு காரணமே தவிர காஷ்மீர் என்கின்ற ஒரு மாநிலம் அந்த மாநில மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் இந்தியாவோடு இணைந்திருக்கின்றது. ஒன்றுபட்ட இந்தியாவினுடைய ஒரு அங்கமாக காஷ்மீர் என்பது இருந்து வருகின்றது. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்றுபட்ட இந்தியாவிற்குள் இருந்து அரசியலில் பங்கேற்று வருகின்றார்கள். இந்த தருணத்தில் பாகிஸ்தான் நாட்டு மக்களுடைய கோபத்தை சமாளிப்பதற்காக பொய்யான ஒரு காரணத்தை உருவாக்கி, இல்லாத ஒன்றை உருவாக்கி, தேவையில்லாத பயங்கரவாதத்தை வளர்த்துவிட்டு இன்று மேற்கத்திய நாடுகளுக்காக நாங்கள் பயங்கரவாதத்தை உருவாக்கினோம், இன்று அந்த பயங்கரவாதிகள் எங்களுடைய கழுத்தையே பிடித்து நெருக்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்வது என்று அப்பாவித்தனமாக வேடம் கட்டி ஆடக்கூடிய பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் 2 மூலமாக உரிய பதிலடி கொடுப்பதற்கு இந்திய ராணுவம் தயாராகி கொண்டிருக்கின்றது. ஒரு ராணுவம் என்றால் நேருக்கு நேர் மரபு போர் புரிய வேண்டும். மரபு போர் என்பது நேருக்கு நேராக ஒருவனோடு நின்று சண்டை போடுவதுதான் ராணுவம். உலகத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்களுக்கும் ராணுவத்திற்கும் இடையிலான வித்தியாசம் என்பதே மரபு போர் புரிவதில்தான் அந்த மாற்றம் இருக்கும். மற்ற இந்த பயங்கரவாத அமைப்புகள் எல்லாம் ஹவுதி கிளர்ச்சியாளர் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று இஸ்ரேலினுடைய தென்பகுதியில் இருந்து செயல்படக்கூடிய யுத்த குழுவினர் எல்லாம் எப்படி தாக்குதல் நடத்துவார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஹமாஸ் உள்ளிட்டவர்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களாக இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் எல்லாம் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை நடத்துவார்கள். அதே நேரம் ராணுவம், ஒரு நாட்டினுடைய ராணுவம் தாக்குதல் நடத்துகின்றது என்றால் அதற்கென சில மரபுகள் இருக்கும், வரம்புகள் இருக்கும், அறம் இருக்கும். ஆனால் பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்கு எந்த மரபும் இருக்காது, அறமும் இருக்காது.
அந்த தாக்குதல் தான் அவர்களை நாட்டினுடைய ராணுவத்திலிருந்து தனிமைப்படுத்தி காட்டும். ஆனால் உலகத்திலேயே அதுபோன்று சொந்த நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ராணுவம் உண்டென்றால் அது பாகிஸ்தான் ராணுவம். அந்த நாட்டினுடைய ராணுவத்திற்கென்று எந்த ஒரு மரபும் கிடையாது, அறமும் கிடையாது. அவர்களுடைய நோக்கம் என்பது இந்தியாவின் பெயரை சொல்லிக்கொண்டு அந்த நாட்டு மக்களை பொய்யாக மூளைச்சலவை செய்து கொண்டு ஏமாற்றி அரசியல் ரீதியாக